கடந்த வாரத்திலே நாம் 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை மையமாக வைத்து சபைக்குள் இருக்கிறவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு வருகிற முக்கியமான 3 ஆசீர்வாதங்களையும் தியானித்தோம். 1, சபையாகிய நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு தேவன் உடன்படிக்கை பண்ணி அற்புதம் செய்கிறார் என்பதை பார்த்தோம். 2வது, சகாயம் செய்யும் சக்தியை நம்ம மேல வைத்து தாவீதை போல நடத்துகிறார் என்பதை பார்த்தோம். 3வது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை போரடிக்கிற எந்திரமாக்குகிறார் என்பதை தியானித்தோம். இன்றைக்கும் தொடர்ச்சியாய் அதில் உள்ள சில காரியங்களை, குறிப்பாக சபை தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இருக்கிற இடம், இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இன்னும் இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக இன்றைக்கு கூட நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா 43வது அதிகாரம் 19, 20 வசனங்கள் வாசிக்க கேட்போம். ஏசாயா 43, 19, 20 வாசிக்க கேட்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீரையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குன்னு சொல்றார். அந்த 19 வசனத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமா இருக்கும். 19வது வசனத்துல நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்ற. சபைக்குள் இருக்கிற நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமக்கு வனாந்தரத்திலே வழி உண்டாகிறது. வனாந்தரம் என்பது வழியே தெரியாத இடம், அதுதான் வனாந்தரம். நீங்கள் அரபு தேசங்களுக்கு, சவுதி, பஹ்ரைன், மஸ்கட்டு, துபாய், கத்தார், குவைத், இந்த நாடுகளுக்கு போனால் எல்லாமே பாலைவனம். அங்கே மரங்களே இருக்காது, செயற்கையாக தான் உண்டாக்கி இருப்பாங்க. ஆனால் இயற்கையாக நீங்க பார்த்தீங்கன்னா அங்கங்கே பேரீச்சம் பழம் மரம் மட்டும்தான் நிற்கும். இனி கொஞ்சம் முள் செடி சில இடத்துல தெரியும், மற்றபடி எதுவுமே அந்த இடத்துல உருவாகாது. ஃபுல் மணல் காடா இருக்கும். குளிர் காலம் கடுமையான குளிர், இப்போ பயங்கர குளிர் அங்கெல்லாம். வெயிலுன்னா மணல் உருகிற மாதிரி இருக்கும். அக்னியா கார்ல எல்லாம் வெயில் காலத்தில் கை வச்ச கை பொள்ளிடும், சூடு. அதனால தான் அங்கே அரசாங்கமே அந்த சம்மர், அதாவது அந்த கோடை காலத்தில் 12 மணிக்குள்ள வேலை நிறுத்திடணும், அதுக்கப்புறம் வேலை செய்யக்கூடாது. அப்படி ஒரு சிஸ்டமே வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த வனாந்தரத்தை நீங்கள் பார்க்கணுன்னா, நான் ஆண்டோட கிருபினால் அந்த அரபு தேசங்களுக்கு போனதால் எனக்கு தெரியும். காரில் போயிட்டு கிலோமீட்டர் தூரம் ஒன்றுமே இருக்காது. பின்ன அடுத்து ஒரு சிட்டி வரும். சிட்டி பெரிய பெரிய கட்டிடம் வச்சுருப்பாங்க. அந்த காரில் போயிட்டு 2 பக்கம் ஒன்றும் இருக்காது. கண் எட்டாத தூரம் நேராக பார்க்கலாம், அங்கே ஒன்றுமே இருக்காது, மணல் காடாக இருக்கும். இதில் என்ன விஷயம்னா, அந்த வெயில் காலத்தில் ஒரு புழுதி காற்று அடிக்கும், காற்றும் அடிக்காது கூட. அப்போ கண்ணு தெரியாது, மண் இப்படியே பறந்து காற்றுல நிற்கும். இந்த மணல் எல்லாம் அப்படி அடித்து கூட்டும். கிழக்கு இந்த மேற்க அடிச்சுன்னா கிழக்கடக்கையில் மேற்க கொண்டு போயிடும். கொஞ்சம் அடுத்த நாள் பார்த்தா மேற்க இந்த கிழக்கு அடிக்கும், அந்த மண்ணெல்லாம் இங்கே கொண்டு வந்து அப்படி சும்மா கிடையாது, ஏதாச்சும் ஒரு 5 ஆள் 6 ஆள் உயரத்துக்கு கூட்டிடும் மணல். சில நேரத்தில் ரோட்டில் கொண்டு கூட்டி வச்சிடும். ஒரு சுழல் காற்று அடித்தோம், ஹைவே ரோட்டில் மண் மூடிடும். உடனே அதுக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி ஏசிபி கொண்டு தான் மாற்றணும்.
அப்போ வழி ஒழுங்காக இருக்குமாரோ நம்ம சாதாரண வழியெல்லாம் எங்கே போனது தெரியாது, எல்லாம் ஒன்று மாதிரி தெரியும். அதான் அந்த வனாந்தரன்னு சொல்றார். நம்முடைய லைஃப் கூட, வாழ்க்கையில் கூட நம்ம கடந்த காலத்தில் ஆண்டவர் அறிவிக்கு முன்னாக சபைக்கு வரும் முன்னால நிறையவருடைய வாழ்க்கை வனாந்தரத்தில் நிற்கிற மாதிரி நின்னோம். எங்கே போகிறதுன்னே நமக்கு தெரியலை. நம்ம எந்த பக்கம் போகணும், எங்கே போகணும்னு நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை நம்ம இருந்தோம். அநேகர் இப்போ சர்ச்சுக்கு வந்தனால, தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தினால நிறைய பேருக்கு வழி தெரிஞ்சிச்சு. கர்த்தர் என்ன இந்த வழியில தான் நடத்துகிறாருங்கிற ஒரு தெளிவு நிறைய பேருக்கு உண்டாச்சு. இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு சில நேரத்தில் உண்டாகி இருக்காது, இனி உண்டாகும். அப்போ ஒரு வனாந்தரத்தில் ஒரு வழி ஒன்றுமே இருக்காது, எங்கே போகணும் தெரியாது. சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா வழி திறக்குது. ரெண்டாவது, அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்றார், நீருற்று. அதுவும் ஒன்னே இல்லாமல் நிற்கிற இடம். வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, ஒன்றுமே இல்லை. படித்தோம், வேலை இல்லை. தொழிலுக்கு முயற்சி பண்ணோம், தொழில் வியாபாரம் ஒன்றும் நடக்கலை, செய்ய முடியல, ஆரம்பிக்க முடியல. ஆரம்பித்தோம், நஷ்டம். கடனுக்கு மேலே கடன். வீட்டில் சரியான சாப்பாடு இல்லை, சரியான வஸ்திரம் இல்லை. ஆனால் இந்த சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு அவாந்தர வெளியிலே ஒரு நீரூற்று, ஆறு, ஒரு செழிப்புக்கான வாசலை திறக்கிறார். ஆகார் பேர்சபா வனாந்தரத்தில் ஆபிரகாம் கொடுத்து அனுப்பின கொஞ்சம் அப்பத்தையும் தண்ணியும் கொண்டு போறா. துருத்தியில் தண்ணி முடிஞ்சு போச்சு, என்ன செய்வதுன்னு தெரியல, எங்கே பார்க்குற தண்ணி இல்லை, அழுகிறா. ஆண்டவர் அந்த பேர்சபா வனாந்தரத்தில் தண்ணியை கொடுத்தார். ஒரு நீரூற்றை ஆண்டவர் காண்பிக்கிறார். அவர் உண்டாக்குன நீரூற்று, தேவன் காண்பித்து கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். 40 வருட காலம் இஸ்ரவேல் ஜனம் வனாந்தரத்தில் நடத்தப்படுது. ஏன்னா எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க, இனி போக வேண்டியது கானான். இந்த வனாந்தரம் அது நிரந்தரமற்ற இடம், அது பிரயாண பூமி. அங்கே அறுப்போ விதைப்போ அறுப்போ வியாபாரமோ தொழிலோ சொந்த இடமோ ஒன்றும் கிடையாது. அந்த 40 வருட காலமும் அதிசயமாய் நடத்தினார் தெய்வம். தினமும் காலையில் வானத்திலிருந்து மன்னா, தண்ணிக்காக பாறையை பிளந்து தண்ணி இறைச்சிக்கு அழுத பொழுது காடையை காற்றில் கொண்டு வந்தார் தெய்வம். அந்த வனாந்தரத்தில் போஷிக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க. அப்படின்னா சபைக்குள்ள வரும்போது சபைக்கு இது சொந்தமாகிறது. நமக்கு செழிப்பு ஆண்டவர் கொண்டு வருகிறார். அவாந்தர வெளியில நமக்கு ஆறுகள் உண்டாகுது, செழிப்புக்கான மார்க்கம் உண்டாகுது. நம்ம குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு எல்லாத்தையும் கர்த்தர் அமைச்சு கொடுக்கிறார். அதை மறக்கக்கூடாது. இந்த வசனங்களை நீங்க நம்பணும். நீங்க நம்பணும். வசனம் அனுப்பப்படும் போது அதை விசுவாசிக்கணும். அது உருவாகும், அது அப்படியே உருவாகும். அப்படியே கர்த்தர் இந்த வாசலை திறப்பார். வழியெல்லாம் திறந்து ஆசீர்வாதமான பாதைக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறத இங்கே பார்க்க முடியும். நான் சில குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் போது பார்ப்பேன், சில கேட்டெல்லாம் பூட்டப்பட்டிருக்கும். அதை ஒருவர் போய் உடைச்சி திறந்து உள்ள கூட்டின்னு போகிற மாதிரி இருக்கும். சிலரை உள்ளே போனால் தோட்டமாக இருக்கும், வெளியே நிற்கும் போது வனாந்தரமாக இருக்கும். என்னன்னு எனக்கு ஆரம்பத்தில் புரியாது. அப்போதான் சொல்லுவார், சத்துரு ஆசீர்வாதமான இடத்துக்கு போக முடியாமல் தடை வச்சு அதை உடைச்சிருக்கேன்னு சொல்லுவார். கொஞ்ச நாள் அந்த குடும்பம் வளர்ந்திருப்பதை நான் பார்ப்பேன். அதே போல் சில நேரங்களில் சில குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் போது பட்ட மரத்தை போல இருக்கிற மரம் துளிர்க்கிற காட்சி டக்குன்னு பார்ப்பேன். ஆண்டு சொல்லுவார், பட்ட மரத்தை போல கிடக்கு இந்த குடும்பத்தை துளிர்க்கும். அப்படியெல்லாம் நிறைய ஃபேமிலி கத்தர் ஜெப நேரங்களில் ஜெபிக்கும் போது அந்த காண்பிக்கிற வார்த்தை, அந்த தரிசனங்கள், உணர்த்துகிற அந்த காரியங்கள் அப்படி நிறைவேறுவதை நான் ஊழியத்தின் பாதையிலே பார்ப்பது உண்டு. ஆங்கள் தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வெளியிலே ஆறுகளும் உண்டாக்கப்படும். யாருக்கெல்லாம் வழி தெரியாமல் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக ஒரு வழி திறப்பார். கலங்காதீங்க, தெளிவாக ஆண்டவர் திறப்பார், தெளிவாக திறப்பார். நாட்கள் ஒரு சாட்சி நீங்கள் வெள்ளிக்கிழமை கேட்டிருக்கலாம். ஒரு சகோதரி சொன்ன சாட்சி, அவங்க ஃபேமிலியில் ஒரு பெரிய நெருக்கடி, ஒரு ப்ராப்ளம், அது எப்படி சால்வ் பண்ணனே அவங்களுக்கு தெரியலையாம். ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க, அடியனிடத்தில் கேட்டாங்களாம். நான் சொன்னேன்னா ஒரு பெரிய ஆளை பார்த்து, அதாவது அதை பார்த்து பேசி அதை முடிவு பண்ண சொல்லுங்க. ஏன்னா அதுக்கு நடுவராக ஒரு ஆள் பேசுனதா நிற்க, அதுக்கு நல்ல ஒரு ஆளை பாருங்க,
பாருங்க, இவங்க போய் யாரை பார்க்கறது, ஒரே குழப்பம். சரி, ஆண்டவர் ஆலோசனை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டாங்களாம். ஒரு 3 தினத்துக்குள்ளே ஒரு சொப்பனத்தில் ஒரு நபரை ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த நபரை நீ தொடர்பு கொள்ளுன்னு சொல்லி கர்த்தர் தெளிவாக காண்பிக்கிறார். அப்புறம் அவங்க ஃபோன் நம்பர் எடுத்து அவங்ககிட்ட பேசுனாங்களா, ஐயா இப்படி எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், நீங்கள் அதை என்னான்னு பார்த்து ஒன்று பேசி எங்களுக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியான்னு சொல்லி அவர் சில ஆலோசனை கொடுத்தாராம். பாருங்களேன், அதன்படி எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவங்க சாட்சி கொடுத்தாங்க. வெளியில் ஃபாஸ்டிங் பிரேக்கிங் வெளியில் போய் பார்த்தா தெரியும். பாருங்க, இப்போ ஆண்டவர் ஊழியக்காரன் மூலம் பேசுறாரு. ஒரு ஆளை வச்சு பேசணும். யார்கிட்ட போறது, பஸ் இல்லாமல் போனா மாட்டிடுவோம். சில ஆள் கிட்ட போனா அதுக்கும் கர்த்தர் வழி காட்டுறாரு. பார்த்தீங்களா, இதுதான் தெய்வம். நம்ம சில நேரத்தில் அங்கலாய்ப்போம், அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அங்கே விசா எடுக்கலாமா, இங்கே விசா எடுக்கலாமா, அந்த படிப்பு படிக்கலாமா, இந்த படிப்பை படிக்கலாமா, அம்மா ஒரு படிப்பு படிக்க சொல்லும், பிள்ளை ஒன்று சொல்லணும், அப்பா ஒன்று சொல்லுவார். சில வீட்டில் அப்படியே பிரச்சனை, நிறைய குழப்பம். அப்படி இருக்க நாட்கள் ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். அந்த தம்பி அவன் இன்ஜினியரிங் முடித்து MBA முடித்துட்டான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஃபீலிங் என்னன்னா, அவன் அக்ரி சம்மந்தமாக படிக்க நினச்சிருக்கிறான். அவன் அதை அக்ரிகல்ச்சர் படிக்க விரும்பி இருக்கிறான். அவனுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குது. சும்மா செடியெல்லாம் தூக்கி இது பண்ணுவான், அதை நடுவான், அதை வளர்த்துவான். அதில் தான் அவனுக்கு அந்த ஆடு மாடு கோழி இதுக்குள்ளேயே போயிட்டு இருப்பான். ஆனால் தகப்பனார் ஒரு நல்ல போஸ்டிங்கில், அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய அதிகாரி, அம்மா டீச்சர். அதனால் அவனை நீ இன்ஜினியரிங் படி, நீ இப்படி படின்னு சொல்லி அவனை உள்ள வச்சு அவனுக்கு ஏர்போர்ட்டில் அவருக்கு இந்த சோர்ஸ் பண்ணி ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் இவனுக்குள்ள எப்போதுமே என்ன, நான் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும், என்ன அப்படி விட்டுட்டாங்க இப்படின்னா அவன் மனசுக்குள்ள அவனுக்கு ஒரு ஃபீலிங். அப்போ என்ன, அவன் வீட்டுக்கு போனோடனே அவங்க ஃபேமிலியில் சொன்னாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் அவனுக்கு தனியாக பேசணுமான்னு. சரி, அங்கே கொஞ்சம் பேசுகிறான்னு என்னை மாடிக்கு அழைத்து போனான் அவன் ரூமில். நான் சரி கொஞ்சம் டைம் கொடுத்து அவன்கிட்ட பேசணும்னா அவனுடைய காரியத்தை அப்படி அவன் சொல்கிறான். அவனை தான் ஷேர் பண்ணிட்டான், நான் இப்படி நினச்சேன், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட். இப்போ அவன் வேலைக்கு போகலை, அந்த வேலையை விட்டுட்டான், வீட்டில் இருக்கிறான். வயது 27 28 வயதாகும். நல்ல வேறு கெட்ட பழக்கம் என்று நான் சொன்னேன். கடந்ததை விடு, நீ இப்போ படிச்சிருக்க, B ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கிற, MBA 84% மார்க் வாங்கியிருக்க, இன்னும் ஒரு நாள் இனி படித்ததுக்கு ஏற்ற வழியை தருவார். கத்தரப்பி தான் சித்தமாக இருக்கும். சரி, அப்பா அம்மா சொல்லி படித்து முடிச்சுட்டேல்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஜெபம் பண்ணி, நீ அந்த பழசை மறந்துன்னு சொல்லி அவனை திடப்படுத்தி கிளியர் பண்ணிவிட்டு அவன் சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்குள்ள நான் இப்போ இன்றைக்கும் அவன் என்ன பார்த்தா, ஆண்டவரே அவனுக்கு படித்த படிப்பு ஒரு வேலையை கொடுத்துருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புனேன். நல்லா பாருங்கள், இப்படி சில இதில் ஒரு குழப்பம் இருக்கும். பெற்றோர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், பிள்ளைகளுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். ஒரு குழப்பமான அந்த படிப்பிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன பார்த்தோம்ல, மேக்சிமம் மற்றவங்களுடைய விருப்பத்தை திணிக்கக்கூடாது. பிள்ளைகளுடைய விருப்பம் ப்ளஸ் தேவன் நடத்துதல் முக்கியம். நம்ம ஜெபத்திலே வைக்கணும் பிள்ளைகளுக்காக. ஆண்டவரே, நம்ம எந்த பாதையில் பிள்ளைங்க போகணும், அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன, அந்த பிளான் உமக்கு தெரியும், அந்த ரூட்டில் கொண்டு போகணுமா. கர்த்தர் நடத்த ஆரம்பித்தா அது பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். நமக்கே தெரியாது. நம்ம டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர்னு நினைப்போம். அந்த ஃபஸ்ட் குரூப்பு, செகண்ட் குரூப்பு, தேர்ட் குரூப்புன்னு போவோம். கர்த்தர் எங்கே வச்சுருங்க அதுவும் ஓகே. அது நினைக்க எல்லாரும் உடனே அதுக்குள்ளே போய் நிறைய பேர் சில பெரிய படிப்புன்னு டாக்டர் படிப்புக்கெல்லாம் தானாட்டே ஸ்ட்ரெஸ் பண்ணி எடுத்து முயற்சி பண்ணி தோல்வியில் இருக்கிறாங்க. படிச்சும் பிள்ளைகளால் முடிக்க முடியலை. நிறைய குழப்பம் இருக்குது. அது சித்தம் இல்லாமல் எப்படி ஆக்கணும்னு சொல்லிட்டு பிரச்சனைக்குள்ளே போனதெல்லாம் நிறைய இருக்காங்க. நான் அதை உள்ள எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. நம்ம தேவ திட்டத்துக்குள்ளே விட்டேன்னா, தேவ சித்தத்துக்கு ஒப்புனா ஒரு லீடிங் கிடைக்கும், ஒரு வெளிப்பாடு உண்டாகும், இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்கும். அந்த பாதையில் போகும்போது ஒன்றும் இல்லாத போல இருக்கும். அது பெரிய ஆச்சரியமாக கதவை திறந்து கொடுப்பாரு. இது ஆண்டவர் அந்த வழியில் கொண்டு நிறைய இன்னைக்கு அது தெளிவாக அவங்கள்ட்ட பேசுகிறாரு. இந்த குழப்பம் நிறைய ஆவிக்குரியவங்கள்ட்ட இருக்குது. நீங்களாகவே சில காரியத்தை திணிக்கிறீங்க, யோசிக்கிறீங்க. நல்ல திட்டங்களை யோசிப்ப தப்பு இல்லை. ஆனால் தேவனுடைய ஒரு வழி நடத்துதல், ஆவியானுடைய ஒரு லீடிங்கை கேளுங்க. இந்த இன்னைக்கு சில பிள்ளைகளை பாருங்க, எல்லா பிள்ளைகளும் வெளி இடத்துல படிக்கணும், தப்பு இல்லை. பொம்பளை பிள்ளைங்க ஹாஸ்டலுக்கு போனோம், தூரம் போனோம், தப்பு இல்லை. கத்த நடத்தினா போகிறது தப்பு இல்லை. அந்த லீடிங் கிடைக்கணும், அப்போ தான் போகணும். இது ஏன் அப்படி, அங்கே போன நாலேஜ் வரும். சிலது போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறிடும், எல்லாம் குழப்பம் ஆகிடும், பிடிச்சி பின்ன நிறுத்த முடியாது. எல்லாம் அப்படி தப்பி போகாது, சிலது போய் மாட்டிடும். ஒரு தம்பி எனக்கு தெரியும் பாருங்க, அவன் நம்ம சர்ச்சில் இருக்கிறான். +2 படிக்கும்போது அவன் அம்மாட்ட சொல்லியிருக்கிறான், எனக்கு சர்ச்சுக்கு போகணும். வாலிப பையன், எனக்கு சர்ச்சுக்கு போகணும், ஏன்னா சபையில் ஊழியெல்லாம் பண்ணணும் கிடைக்கிற மாதிரி. அதனால கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கு ஏதாவது ஒரு படிப்பு வாங்கி கொடு. பெரிய பாருங்க, அவன் எண்ணத்தை பார்த்தீங்களா, நல்ல எண்ணம் பார்த்தீங்களா.
அப்படி அவனுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் அவனுக்கு ஒரு காலேஜில் இது பண்ணி வச்சுருந்தாங்க, கவுன்சிலிங் போட்டாங்க, அவனுக்கு கிடச்சிது. இப்போ அவன் இங்கே இருக்கிறான், கிடைச்ச மாதிரி ஊழியம் செய்கிறான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு உள்ள கிடைக்குது, காலேஜ் போகிறான், வாரம் பிரச்சனையும் இல்லை. அது ஒரு நல்ல எண்ணம் பார்த்தீங்களா? அது கத்தர் கொடுத்த ஒரு வழி. அதுக்கு பேரண்ட்ஸ் ஒப்புக்கொண்டாங்க, எல்லாமே சரியாயிடுச்சு. ஏன்னா ஆவிக்குரிய பிள்ளை வாரது பெரிய காரியம் இல்லை. அப்போ இதே மாதிரி இந்த தேவனுடைய திட்டத்தை, அந்த தெளிவை புரியணும். நம்ம குண்டக மண்டகம் நடக்கக்கூடாது, பெற்றோர்கள் நடக்கக்கூடாது, பிள்ளைகள் வாழ்வு பிள்ளைகள்னு சொல்லலாம், பிள்ளைகளும் நடக்கக்கூடாது. திருமண விஷயத்திலையும் பரிசுத்த ஆவியானுடைய ஒரு வழி நடத்தல், வழி அதை முதல்ல அப்செட் பண்ண புரியணும். நிறைய புரியறதே இல்லைங்க. எல்லாருக்கும் செட்டப்பு, பெரிய ஆளு, கெத்த காட்டணும், நம்ம யாரு, எல்லாரோட மேலே செய்யணும். இது ஒரு மாமிச கிரியை, சாத்தானுடைய ஒரு ஆளு. அவன் தான் பெருமை கொள்ளுவான். இந்த பெருமையை கொண்டு வர்றதே பிசாசு. எல்லாருக்கும் மேலே நாம் காட்டி கொடுக்கணும், கல்யாணத்தும் போது எல்லாரோட அதிகமாக நகை போடணும், எல்லாரோட பெரிய இடத்துக்கு கொடுக்கணும். இதெல்லாம் பிசாசுக குணம், பெருமையின் குணம். தப்பு இல்லை. கத்தர் எப்பவுமே நம்மளை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குற தெய்வம் தான். நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார், நம்மளை கீழவனம் போட மாட்டார். அப்போ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒரு கனெக்ஷன் வரும்போது, அல்லது அதுக்கு முன்னாலேயே ஜெபிக்கணும். ஆண்டவருடைய திட்டம் தான் எங்கள் பிள்ளை வாழ்க்கையில் நிறைவேறும். அந்த பிள்ளைகளும் அதை ஜெபத்தில் வைக்கணும். அப்போ தெளிவாக நடத்தி கொண்டு போகிறது ஆச்சரியமாக இருக்கும், அது அதிசயமாக இருக்கும். அவங்க ஃபியூச்சரும் நல்லா இருக்கும். இது நிறைய பேர் அது பார்க்கறது இல்லை. உடனுக்குடனே மாம்சத்தில் அப்படி சிலது பழத்தில் கருப்பு கட்டி நிறுத்து பார்ப்பாங்க, கை வச்சு பாட்டி மாதிரி. ஆமாம், கலைத்த சொல்லுவாங்க 1.25 இருக்கும். ஆமாங்க, 1.25 இருக்கு. 2 அவங்களுக்கு அவ்வளோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், பழக்கம். சில ஆளுக்கு நிறைய பணம் கையாளுற ஆள்கிட்ட பார்த்து பாருங்க, 500 அஞ்சலி 100 அஞ்சலி ஒரு அப்படி டக்குன்னு அடுக்கி எண்ணாமலே கையில் பிடிச்சவனே சொல்லுவாங்க, இதில் 80 ஆள் இருக்கு, 100, 1-2 தான் வித்தியாசம், கரெக்டாக இருக்கும். அவ்வளோ அவங்களுக்கு அந்த கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. இவ்வளவுக்கு இவ்வளோ தான் இருக்கும். அது அதுலேயே அவங்க கையாண்டு பழக்கம். அதே மாதிரி சிலர் கருப்பட்டி நிறுத்து பார்க்கறது. இதெல்லாம் விட்டு பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு வழி நடத்துதலுக்கு நீங்கள் வரணும், சபை வரணும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இது கர்த்தர் தெளிவாக பேசுறாரு. சில தெளிவில்லாமல் இருக்கீங்க, தெளிந்த புத்தி இல்லாமல் கெட்டு போறீங்க. ஏன்னா வழி மாறி போகும்போது அது அனுகூலம் ஆகாது, அது பெரிய பிரச்சனை, அது சக்சஸ் ஆகாது, படிச்சு முடிக்க முடியாது, திருமண வாழ்க்கை நன்றாக இருக்காது. பிரச்சனை எல்லாத்திலும் வரும். கர்த்தருடைய நடத்தல்படி போகும்போது பிரச்சனை சால்வ் ஆகும். தேவ வழி நடத்தலாமல் போகும்போது பிரச்சனை சால்வ் ஆகாது, பெரிதாகும். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு மலை போல வரும், பனி போல போகும். ஆண்டவருக்கு நடத்தல் இல்லைன்னா பனி போல வரும், மலை போல மாறிடும். உங்களுக்கு பெரிய கட்டியா வரும், பரு போல போயிடும். ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு மற்ற பிசாசுகள் நடத்துல போனா பரு தான் சின்ன ஒரு முகப்பரு போல இருக்கும், கட்டியா மாறிடும் 3 கிளைக்கு. இதெல்லாம் புரியணும். அதனால என்ன செய்யறாருன்னா, அந்த இடத்துல எவ்வளவு ஆழமா பேசுறாரு பாருங்க. அவன் எப்படி பேசணும், வனாந்தரத்துல வழியும் அவாந்தர வழியில ஆறுகள். ஆறு எதுக்கு, நீரூற்று எதுக்கு? அங்கதான் செழிப்பே இருக்குது, அங்கதான் பிளஸ்ஸிங். ஏதேன் தோட்டத்துல ஒரு நதி 4 ஆறுகளாய் பிரிந்தது. ஆதியாகமத்தில் வாசித்து பாருங்க, கர்த்தர் அப்படி ஏதுன்னு செழிப்பாக்குற ஒரு நதியை உண்டு பண்ண, நதி வற்றாதது, ஜீவ நதி. அதுல 4 ஆறுகளை உண்டாக்கி அங்க பரவ விடுறது. செழிப்புன்னா செழிப்பு ஏது, அதை புரிந்து கொள்ளுங்க. மாம்சக்கிரி அழியட்டும். 2வது சங்கீதம் 105 43 44 45 வசனங்கள். சங்கீதம் 105 43 44 45 வாசிக்கலாம். தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி, தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி, தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும், தமது நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புற ஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன இருக்கு? 2 காரியம் இருக்கு, கவனமா கேளுங்க. அவர்களுக்கு புற ஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார், அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு புற ஜாதிகளுடைய தேசத்தையும் அந்நியருடைய கையின் பிரயாசத்தையும் கொடுக்கிறாராம். புற ஜாதிகளுடைய தேசம் என்று சொன்னால் கவனமா கேளுங்க. அதாவது புறஜாதிகள் என்று சொல்லி வரும்போது தேவனை அறியாதவர்கள். அப்போ நம்ம அறிஞ்ச ஜனம்,
தேவன் அறிந்த ஜனத்துக்கு புறஜாதியுடைய தேசத்தை கொடுக்கிறாருன்னா, நீங்களும் நானும் ஒரு நாள் புறஜாதி தான் இருந்தோம். இப்போ ஏசப்பாவை அறிஞ்சு சபைக்குள்ள வந்து அவருடைய இரத்தத்தினால், இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு, ஞானஸ்தானத்தில் புதுப்பிக்கப்பட்டு, ஆவியானவராலே புதுப்பிக்கப்பட்டு, வசனத்தினால புதுப்பிக்கப்பட்டு, பாவம் நம்மை விட்டு விலக்கி பரிசுத்தத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம். நாம் இப்போது புறஜாதி மார்க்கத்தை விட்டு வெளியே வந்து விட்டோம், தேவ ஜனமாய் மாறுகிறோம். புறஜாதிகள் என்று வரும் பொழுது அந்த அந்நிய கிரியைகள் அங்கே பாவம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சபைக்குள்ள வந்து பாவத்தில் விடுதலை அடைந்து கொண்டு இருக்கிறோம், பரிசுத்தமாகிறோம். எப்பவுமே தேவன் பாவம் பெருகின இடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, நல்ல கவனமாக கேளுங்க, பாவம் குறைந்ததா இருக்கிற மக்களுக்கு கொடுப்பார். எகிப்தில் ஜனங்கள் அடிமைத்தனத்திற்கு போது பாவம் செய்யல, உபத்திரத்துல சிக்குண்டு அடிமைப்பட்டாங்க. அந்த நேரம் கானான் தேசத்தை கொடுக்கிறாரு. கானான் தேசத்தை இந்த வருஷம் அங்கதான் இதை தான் குறிக்குது. எதை குறிக்குதுன்னா, அந்நிய, அதாவது புறஜாதிய தேசமோ அந்நிய ஜனங்களுடைய கையின் பிரயாசமோ அங்க கொண்டு போறாரு. அங்க கானான்ல இருந்தது புறஜாதிகள், அந்நிய தேவரை ஆராதிக்கிறவங்க. அங்க பாவம் பெருகி இருந்துச்சு, விபச்சாரம் இருந்துச்சு, வேசித்தனம் இருந்துச்சு, அசுத்தம் இருந்துச்சு. பாவம் பூரண ஆனதுனால்தான் அவங்கள துரத்துறாரு. ஆனா அவங்க சூப்பரா வீடு கட்டி வச்சிருந்தாங்க. அங்க கவனமாக, நல்ல அழகான வீடு இருந்துச்சு, அழகான கிணறு, தண்ணீர் துறவு இருந்துச்சு, அழகான திராட்சை தோட்டம், மாதுளம் செடி, எல்லாம் சூப்பர். ஆனா என்ன இல்லை, ரட்சிப்பு அங்க இல்லை. அதனால ஆண்டவர் அவங்கள துரத்தி அடிச்சுட்டு இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு அதை கொடுக்கிறாரு. இப்ப நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் அந்நிய இதை ஆராதிக்கிறாங்க, மற்றவங்கன்னு சொல்லி அதை பார்த்து இச்சிக்கவும் கூடாது. பிறனுடைய எந்த போல இச்சிக்க கூடாது சொல்லியிருக்கு. இச்சிக்கவோ ஆசைப்படவோ அதை குறுக்குழியில் நினைக்கவோ கூடாது. வீடை சொத்த பொருளுக்கு ஒரு நாளும் ஜோம் பண்ணவும் கூடாது. அவனை வீட்டை தாரேன் இடத்தாரேன். நான் இதுவரையிலுமே ஊழியத்தில் எவ்வளோ விசாலமாகுது அப்படி ஜெபித்ததே இல்லை. நம்பினா நம்புங்க. ஆனால் வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிப்பேன், தரிசனம் சொல்லி ஜெபிப்பேன், எல்கை விசாலமாக்குன்னு கேட்பேன். யாருக்குள்ளதையும் தாருன்னு கேட்டது நொறுக்கி போடுவார். ஆனால் என்ன ஆண்டவர் செய்வார்னா, பாருங்களேன், அந்த இவங்க கட்டாத வீட்டை, இவங்க நாட்டாத தோட்டத்தை, இவங்க தோண்டாத துறவை உள்ள கொண்டு போறார். அப்படின்னா நம்ம கர்த்தருக்குள்ள வர வர பரிசுத்த ஆக சபை தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்தில் இருக்கும்போது இந்த உலகத்திலே பாவம் பெருகி கூத்தடிக்கிறவங்களை உடைச்சி நொறுக்கி அந்த எல்கைக்குள்ளே நம்மை கொண்டு போவார். நமக்கே தெரியாது. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுடைய தாத்தா சில குடும்பம் தெரியும், அல்ல உங்க அப்பா ஃபேமிலி, அது ரெண்டு தான் உனக்கு தெரியும். தாத்தா அப்பா அதுக்கு முன்ன முப்பாட்டான்னு தெரியாது. சில குடும்பம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்திருப்பீங்க. ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் நிறைய சொத்து, ஆஸ்தி, இடங்கள் எல்லாம் இருந்திருக்கணும் வச்சுடுங்களேன். இப்போ நீங்கள் பேரப்பிள்ளைலாம் இருக்கிறீங்க. தாத்தானா பேரப்பிள்ளை, அப்பானா பிள்ளைங்களா இருப்பீங்க. சில குடும்பம் கீழே வந்திருக்கோம். அப்போ இப்போ நீங்கள் நல்லா பின்னால் பார்த்தீங்கன்னா, ஏன் உடைக்கப்பட்டோன்னா மந்திரவாதத்தினால குடும்பம் உடையலை. தாத்தா அப்பா இவங்கெல்லாம் நல்ல ஸ்டாண்டர்டாக இருந்தாங்க. ஆனால் எல்லாம் உள்ளே இருந்துச்சு, அராஜகம் இருந்துச்சு, அடிதடி இருந்துச்சு, விபச்சாரம் இருந்துச்சு, ஏதாவது ஒன்று இருக்கு, வேசனம் இருந்துச்சு, நிறைய கூட்டுக்காரன் இருந்தாங்க. அதனால தான் உடைச்சாரு. அதை உடைச்சி வேற அளவுக்கு கொடுத்தாரு. இப்போ நீங்கள் அதை புரிஞ்சா தெரியும். அப்போ அதனால நான் சபைக்கும் சிலத்தில் பேசுவேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு, தந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்கணும், நம்ம விலகிடக்கூடாது. சிலது படித்த உடனே, ஒரு வேலை வந்தோடனே, பணம் வந்தோடனே தெய்வத்தை விட்டு இஷ்டத்துக்கு போவாங்க. ஆண்டவர் அப்படியே பொறுமையாக இருப்பார். எல்லாம் போயிடும் ஒரு காலத்தில். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ நமக்கு என்ன வாக்குத்தத்தம்னா, புறஜாதிகளுடைய தேசம் அந்நியனுடைய கையின் பிரயாசம். அந்நியனுடைய கையினா அவன் எப்படி ஏமாத்தி பிறக்கி வச்சிருப்பான். அதெல்லாம் ஒரு காலம் ஒன்றில் அவங்களுக்கு அனுபவிக்க முடியாத ஆயிரும். இல்லைன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பணத்தையும் பொருளையும் வாய்ப்பையும் கொடுத்து அதை சுதந்திரிக்க வைப்பார். இப்போ உங்களுக்கு ஒரு ஆள் இலவசமாக கிஃப்ட்டும் கொடுக்கலாம், பணம் தான் நீங்கள் வாங்கும் செய்யலாம்ல. உங்களை நேசிச்சா 5 பவுனுக்கு 10 பவுனுக்கு விலை யாருனாலும் தரலாம். இல்லை உங்களை பணக்காராக்குன்னா 5-50 பவுன் நீங்கள் வாங்கலாமே. எல்லாம் ஒன்று தானே, வாங்கலாம். இல்லை ரெண்டும் ஒன்று தானே. அப்படின்னா ஒரு இடத்த வாங்கவும் முடியும், ஒரு ஆள் ஃப்ரீயாகவும் தரலாம். புரிஞ்சுதான் உங்களை மேட்டர்? புரிஞ்சுதான்? இது யாருக்கு கிடைக்குதுன்னா சபைக்கு, சபைக்குள்ள இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துக்கு, பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டத்துக்கு, பாவத்தில் விடுதலை பெற்ற கூட்டத்துக்கு, வசனத்தை கேட்டு கேட்டு ஆண்டவருக்குள்ள நாளுக்கு நாள் பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறாங்களா அவங்களுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு தான் இது வரும்.
அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அந்நியனுடைய தேசமும் அவங்களுடைய கையின் பிரயாசமும். இப்ப கர்த்தர்கிட்ட பேசுறது தான் தீர்க்க தரிசன வார்த்தை தான். தீர்க்க தரிசனம், பெரிய தீர்க்க தரிசனம் இந்த வார்த்தை வசனம் தான். கண்ணை மூடிட்டு தீர்க்க தரிசனம் பேச வைப்பார். அது ஒரு டைப். எனக்கு இதுதான் பெருசு. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், கைகளை அசைத்து ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சவங்க பார்த்தீங்களா? நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள். சபை தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் புரிஞ்சிட்டீங்களா? சரி, இப்ப 3வது 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 3-4 வசனங்கள். 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிக்க கேட்போம். நீங்கள் தெரிந்து கொண்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள் அறிந்து, எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி, எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி, உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படின்னா பவுல் சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட சபையே, உங்களுக்காக நாங்கள் இடைவிடாமல் எங்கள் ஜெபங்களில் உங்களுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்றாரு. யாரு ஜெபிக்கிறது? ஒரு மேய்ப்பன், ஒரு பாஸ்டர், ஒரு தேவ ஊழியக்காரர் சபைக்கு ஜெபிக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்காக. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கணும். உங்களுக்காக குடும்பத்தில் ஒருவர் ஜெபிக்கலாம். கணவனுக்காக மனைவி ஜெபிக்கணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது. பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஜெபிக்கணும். பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் ஜெபிக்கணும். 2 சிநேகிதர்கள் மாறி மாறி ஜெபிக்கலாம். 2 ஊழியர்கள் மாறி மாறி ஜெபிக்கலாம். ஆனா இனி ஒரு ஜெபம் இருக்குது. நீங்க ஆராதிக்கிறீங்களே சபை, அந்த சபை மேய்ப்பன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார் பாருங்க. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. தெசலோனிக்கா சபையாகிய உங்களுக்காக இடைவிடாமல் நாங்கள் ஜெபத்திலே உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். நான் ஜெபித்து கொண்டிருக்கேன்னு சொல்லாரு. இப்ப நீங்க இவ்வளவு பேர் சபைக்கு கொடுக்கப்பட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன ஒரு மேய்ப்பனா வச்சிருக்கா நீங்க நினைச்சீங்கன்னா, நான் எப்படி ஜெபம் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? என்னை காலில் எப்படி ஜெபம் பண்ணு சொல்லட்டா? ஏசப்பா, என்னை ஊழியத்துக்காய் தெரிந்து கொண்டீர், ஸ்தோத்திரம். எனக்கு தந்த முழு குடும்பம் வேலி அடைப்பீராக. எனக்கு வந்து சபை மக்களை வேலி அடையும். ஆராதனைக்கு யாரும் தடையில்லாமல் வந்து சேரணும். வரும்போதும் போகும்போதும் பாதுகாப்பு இருக்கணும். எந்தெந்த குடும்பங்களில் பிரச்சனை இருக்க எல்லாம் விலகட்டும். அப்புறம் ஆண்டவரை ஊழியத்துக்கு உறுதுணையாக இருக்கிற சில குடும்பங்கள் அவங்களாம் ஆசீர்வதியும். இப்படின்னு அந்த ஜெபம் போயிட்டே இருந்துச்சு, ஸ்டார்ட் ஆகி. இது நீங்க பார்த்துருப்பீங்களா? நான் ஜெபிக்கிறது, இது என்னுடைய ஜெப அறையில் நான் ஜெபிக்கிறது, ஹோலா கவர் பண்ணி ஜெபிக்கிறது. இந்த ஜெபம் கேட்கப்படாம இருக்குமோ? கண்டிப்பா கேட்கப்படும். இதுல இனி ஒன்று, ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி, அவங்க 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தன் அப்பா அம்மாவுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளையா இருக்குது. ஒன்று செல்லு வழியே இல்லை. இந்த 2 பிள்ளைகளிடத்திலும் ஒரே அன்பு வச்சிருப்பாங்களா? நீங்களே சொல்லுங்களேன். பிள்ளைதான் பிள்ளைதான். ஹலோ, உண்மைதானே கேட்குறேன், முறைக்கிறீங்க? ஒரே அன்பு வச்சிருப்பீங்களா? வெளியே காட்ட முடியாது கோபம், ஆனா உள்ளுக்குள்ளதான் இருக்கும். அதே போல சபைக்கு ஆசீர்வாதமான ஒரு சாரார் இருப்பாங்க, ஆசீர்வாதம் இல்ல ஒரு சாரார் இருப்பாங்க. அப்ப மேய்ப்பனுக்கு இறுதி எப்படி எங்க வர? எல்லாரும் ஜெபிப்பாங்க. இருந்தாலும் நாட்களில் ஒரு ஃபேமிலி என்ன பார்க்க வந்தாங்க. அவங்க ஃபேமிலியில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. என்னட்ட வந்து பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு என்னை அழைக்கணும் வந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த குடும்பம் ரொம்ப ஒன்று நேசிக்கிறவங்க. ஊழியத்தில் கடந்து வந்த பாதையில் நிறைய பாடுகளை நீ சந்திச்சிருக்க. அந்த காலகட்டத்தில் சில மக்கள் உனக்கு உறுதுணையாக நின்னாங்க, ஜெபம் பண்ணாங்க. அதில் இது ஒரு ஃபேமிலி, உன்னை மனதார நேசிக்கிற ஃபேமிலி அப்படின்னு சொன்னார். அவங்க என்கிட்ட பேசியிருக்கும்போது ஆவியான என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் அவங்க பேசி முடித்த உடனே அவங்க தலையில் கை வச்சு அவங்க ஒரு காணிக்கை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த காணிக்கை நான் வாங்கலை, அதை பாக்கெட்டில் வாங்கியான்னு சொன்னேன். தலையில் கை வச்சு, ஏசப்பா இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிச்சேன். எங்களை நேசிக்கிறவங்க, எங்களுக்காக ஜெபிக்கிறவங்க, எங்களுக்காக உழைக்கிறவங்க, சபையை நேசிக்கிறவங்க, உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அனுப்புறேன். ஆண்டவர் சொல்லாரு, நீ ஆசீர்வதிச்சல, நான் உங்களை ஆசீர்வதிச்சிட்டேன்னு சொன்னார். நல்லா புரியுது. அதனால மற்றவங்களுக்கு எதிரியே கிடையாது.
ஒரு மாட்டுக்கு புல்லும் ஒரு மாட்டு வைக்கலும் போடுறதில்ல. ஆனா ஏன் ஒரு மாட்டுக்கு புல்லும் ஒரு மாட்டு வைக்கலும் போட்டு நம்ம பார்க்கணும். அங்கதான் மேட்டரே இருக்கு. நமக்கு சபைக்கு நம்ம ஆசீர்வாதமானவர்களா ஆசீர்வாதம் இல்லாதவர்களா, சபையை வளர பண்ணுகிறவர்களா சபையை குறுக பண்ணுகிறவர்களா, சபைக்கு கொடுக்கிறவர்களா கொடுக்காதவர்களா, சபைக்கு உழைக்கிறவர்களா உழைக்காதவர்களா? புரியுதா? என்னுடைய தகப்பனார் மரித்து அடக்கம் பண்ணுகிற நேரத்தில் ஒரு சகோதரர் ஓடி வந்து அங்கே நின்று எல்லாத்தையும் அந்த அவங்கள உள்ள அந்த பாடி இறக்கும் போது உள்ள இறங்கி எல்லாம் வேக வேகமாக நிறைய பேர் எல்லாம் நின்னாங்க. சபை மக்கள் முந்தின நாளே நிறைய பேர் வந்து நின்று ராத்திரி இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நேரம் தான் அந்த சகோதரன் நான் உற்று பார்க்குறேன். அவர் சபைக்கு வரவர் தான், இது இவ்வளோ இதாக நின்று பண்ணுறாரு. அவர் என் மனதில் பதிந்தார். நமக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஆனால் அப்படி நின்று அதெல்லாம் பண்ணுறாரு. உங்களுக்கு புரிஞ்சிட்டீங்களா? இதுதான். அதனால நீங்க ஒரு சபைக்குள்ள இருக்கும்போது அந்த சபை மேய்ப்பனுடைய ஜெபம் உங்களை கவர் பண்ணுது. ஆனா அந்த ஜெபம் கிடைக்கிறதுக்கு நீங்க பாக்கியமா இருக்கணும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா புரியலையா? அது ரொம்ப பலன் கொண்டு வரும். பவுல்லாம் ஜெபிக்கிறாருன்னா சாதாரண காரியம் இல்லை. பொய்யெல்லாம் பேச மாட்டார். இடைவிடாமல் இந்த ஜெபத்தில் உங்களை நான் நினைக்கிறேன்னு சொன்னா அது பெரிய கிஃப்ட், பெரிய கிஃப்ட். அதனால ஒரு சபைங்கிறது ஒரு பேழை, நோவாவின் பேழை. ஒரு சபை என்பது சத்திரம். சத்திரக்காரணத்தில் கொண்டு போய் காயப்பட்டவனை விட்டுட்டு ஏதாவது அதிகமா செலவு பண்ணா தருவேன்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்துட்டு போறாங்க. சமாரியம் கொடுத்துட்டு போறாரு. அங்க பராமரிக்கப்படுது சத்திரத்துல. சத்திரம் என்பது சபை, சபை என்பது பேழை. அதுக்குள்ள வந்தாலே பாதுகாப்பு. பாவத்திலிருந்து பாதுகாப்பு, சாபத்திலிருந்து பாதுகாப்பு, வியாதியிலிருந்து பாதுகாப்பு. நம்மளை அப்படியே நடத்தி பரலோகத்துக்குள்ள கொண்டாங்க தள்ளி விட்டுறோம். கேட்ட திறந்து நரகத்துக்கே போடாம ஆத்தமா காக்கிற ஸ்தலமே சபைதான். அதுக்கு தான் தலைவனை கொடுக்கிறாரு, ஒரு தலைவியை கொடுக்கிறாரு, ஒரு மேய்ப்பனை கொடுக்கிறாரு. அவங்கள்ட்ட எப்பவுமே நம்ம ஃபேமிலி பிளஸ்ஸிங் வாங்கிட்டே இருக்கணும். ஒரு மேய்ப்பன்ட்டு சாபத்தை பெற்றுட்டு இனி ஒரு மேய்ப்பன்ட்ட போனாலும் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஒரு மேய்ப்பன் வேணா கால் வச்சு கிண்டி போட்டா அது வேற, அது பைபிள்ல இருக்கு. மேய்ப்பன் ஆடுகளை கிண்டி தள்ளியது அது வேற, அது பிழைக்கும். ஆனா மேய்ப்பன் நேசிச்சுட்டு ஒரு மேய்ப்பனை வஞ்சிச்சுட்டு ஒரு ஊழியக்காரனை வஞ்சித்துட்டு ஏமாத்திக்கிட்டு நம்ம இனி ஒரு இடத்துல போய் இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். பிரதான மேய்ப்பன் இயேசு. சபைக்கு அவர் தலையா இருக்கிறார், எல்லாம் தெரியும். அதனால எந்த காலத்திலையும் நான் தெளிவாய் கற்றுக்கொண்ட பாடத்தின்படி தேவனுடைய ஆசீர்வாதம், அது சொல்லிட்டே இருப்பாடிக்கிற எல்லா கூட்டத்திலையும். பெற்றோருடைய ஆசீர்வாதம், நமக்கு டீச்சர் மாதிரி சாருக்கு ஆசீர்வாதம், பாஸ்டருக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பா நமக்கு வேணும். அது நாளை இருந்தா நம்ம ஒருத்தரும் அசைக்க முடியாது. அதுக்கு பாத்திரவனா இருக்கணும். எந்த சபையிலிருந்தும் சபையை நாசம் பண்ணி ஒரு போதகரை, ஒரு மேய்ப்பனை கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடாது. பயங்கர பிரச்சனையை கொண்டு வரும். அது தலைமுறை தலைமுறை சாபத்தை எடுக்கவே முடியாது. அது மனசிலாக்கிக்கணும். அதனால சில வாலிப பிள்ளைகளை பார்ப்பேன், சபையில வந்து வளர்ந்து சண்டே கிளாஸ்ல இருந்து சும்மா அப்புறம் கல்யாண ஸ்டேஜில் அங்கேயும் இங்கேயும் போய் ஒரு பொண்ணுக்காக ஒரு ஆணுக்காக இஷ்டத்துக்கு போகுதுவான். எவ்வளோ வேதனை தெரியுமா எனக்கெல்லாம். பெற்றோர்களுக்கு வேதனை இருக்கு, என்ன சில பெற்றோர்களுக்கு இருக்கும், எனக்கு தெரியும். சிலதுகளுக்கு எத்தனை மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் தெரியும் எனக்கு. இப்படி ஆகிட்டு என்ன அவங்க சிலர் சொல்லுவாங்க யாரும் செய்யாததா செய்ததுன்னு. சிலருக்கு உள்ளுக்குள்ள வச்சிருப்பாங்க கஷ்டம். அதை விட கஷ்டம் எனக்கு இருக்கும். இங்கே பிரதிஷ்டை பண்ணி, இங்கே சண்டே கிளாஸில் படித்து, இங்கே கேண்டீனில் புக் ஸ்டாலில் உழைச்சி எல்லாம் பண்ணிட்டு ஆண்டவர் நல்ல புத்தி இல்லாத மரமண்டையை கடந்து ஒரு படிப்பும் கொடுத்து அப்புறம் எங்கேயாவது போய் பின்ன விக்கிரக ஆராதனைக்கு போய் கல்யாணத்துக்கு கொண்டு போய் எவ்வளோ வேதனை இருக்கும். எப்படி ஆசீர்வதிக்க மனம் வரும்? இதெல்லாம் படிக்கணும். சும்மா நம்ம ஒன்றும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அப்படின்னா தானா பிறந்து தானா வாழணும். சில சொல்ல ஆண்டவர் இல்லை தானா பிறந்தேன்னு. தானா ஒன்றும் பிறக்கல. தானா பிறந்த நீ பிறந்தோன்னு நீ சாப்பிடணும், நீயா நடக்கணும்.
உன்னை ஒரு வருஷம் வரை நடந்து கண்ணு தெரிஞ்சு நடக்க வச்சு எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணுறாங்க. அது வரை நீ படுத்து தான் கிடைக்க 10 மாதம் 1 வருஷம் வரை. உன்னை பாலூட்டி சீராட்டி வளர்க்குறது தான் பெற்றோர்கள் வச்சாங்க. நீ தானாக ஒன்று வர முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு உத்தரவாதம் உண்டு, அதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டு, அதுக்கெல்லாம் நமக்கு திருப்பி செய்யணும். நம்ம வளர்ந்த பிறகு அவங்களுக்கு செய்யணும், செய்ய வேண்டிய கடமையை. ஒரு சபை நம்மளை உருவாக்கும் போது, சபை நம்மளை வளர்த்தும் போது அந்த சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போதான் அந்த மேய்ப்பர்கள் ஆசீர்வதிப்பாங்க. பாருங்க, அவங்க வளர்ந்து பெருகுவாங்க. இங்கே நல்லா பாருங்க, இங்கே நல்ல சில சபையில் பாஸ்டருக்கு கார் ஓட்டுற குடும்பமே எங்கேயோ போயிருக்கும், சர்ச்சில் பெருக்கிற குடும்பம் எங்கேயோ போயிருக்கும். நம்ம சொல்ல முடியுமே? எங்களுக்கு கார் ஓட்டுற சகோதரர் பாருங்க, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. ஒரு மகள் டாக்டர், ஒரு மகள் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவர் காரு தான் டிரைவர்னு சொல்லலாம், உங்கள் டிரைவர் தானே சொல்லலாம். அது தேவனால் கொடுக்கப்படுகிறது. அந்த மகள் எப்படி சீட்டு கிடச்சுன்னா, அவளுக்கு ஃபஸ்ட்டு நீட்டு, அப்போ தான் நீட்டு வந்து ஃபஸ்ட்டு போடுறாங்க. அதில் அவளுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எல்லாம் கிடைக்குது. சாதாரண காரியம் இல்லை. ஃப்ரீ சீட்டு 13,000 14,000 தான் ஃபீஸ் MBBS. அவங்களால ஃபேமிலி சீட்டு படிக்க வைக்க முடியாது, அவ்வளோ நெருக்கடியிலும் அவங்க இருந்தாங்க. அப்புறம் மகள் பாரு, அவ்வளோ நல்லா படிப்பார். 2வது மகள், அவள் காலேஜ் போகிறா. ஏன்னா நல்ல காலேஜ் தான் போகிறான், ஏன்னா அவளுக்கு நல்ல படிப்பு மெரிட் உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவள் 10th ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினதுனால அவளுக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் வருது, போஸ்ட் மாஸ்டராக. ஆனால் அவளுக்குள்ளே போகிறது கஷ்டம், ஸ்கொயரில் இருக்கிறாவா. அப்போ நான் சொன்னேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, அதை விடாத, அப்புறம் பரீட்சை எழுதி கொண்டு வரலான்னு. ஏன்னா ஒரு வேலைக்குன்னு எவ்வளோ கஷ்டம், போஸ்ட் மாஸ்டர் போஸ்டிங். அவள் இனி டெஸ்ட் எழுதி அப்புறம் மேலே போயிடுவா. அப்படி உள்ள சிஸ்டம் உண்டு, எக்ஸாம் எழுதி மேலே போகலாம், பெரிய அதிகாரி ஆயிடுவா. ஒரு குறிப்பிட்ட அவளுக்கு 18 14 வயசில் 19 வயசில் வேலை கிடச்சாச்சு. இதெல்லாம் தேவன் கொடுக்குற ஈவுங்க. இப்படி நான் நிறைய நூற்றுக்கணக்கான சாட்சிகளை சொல்ல முடியுங்க. நம்ம சபைக்குள்ள ஊழியத்துக்குள்ள வந்து உண்மையை நேசிக்கிற குடும்பங்கள். ஏன் அந்த குடும்பம் வளர்ந்து தெரியுமா? அவங்க வண்டி ஓட்டுறது மட்டும் இல்லை, அந்த ஃபேமிலி அப்படி ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பாங்க, தசமம் கொடுப்பாங்க, ஒரு காரியத்தை அறிஞ்சு செய்வாங்க. இருக்காது, வறுமை கஷ்டம், ஆனாலும் தேவன் அதுவும் மறுபக்கம் செய்வாங்க. தேவன் பார்த்தார், பிள்ளைகளை ஆசீர்வதிச்சார். அதுதான் விசேஷம். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட வரும்போது நடக்கிற விஷயங்கள். இதை நம்ம புரிந்து தக்க வைக்கணும் இதெல்லாம். அதனால தேவ சமூகத்தில் வரும்போது தேவ ஊழியக்காரருடைய ஜெபம் நம்மளை எங்கேயோ கொண்டு போவோம். ஒரு பிளஸ்ஸிங், இந்த குடும்பம் நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி ஆசீர்வதிச்சாலும் எங்கேயோ போயிடும். அதெல்லாம் பவுல் சொல்லாரு, இடைவிடாம எங்க ஜெபத்துல உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி நாங்க ஸ்தோத்திரம் பண்றோம். சபையே, எப்பொழுதும் சபையில் இருக்கிற விசுவாசிகள் தெரிந்து கொள்ளப்பட, நீங்கள் உங்களுடைய மேய்ப்பனுடைய பார்வைக்கு தெரிஞ்ச ஆளா இருக்கணும். அவ்வளவு ஒரு ஆளா இருக்கணும். இந்த ஆள் வந்து இந்த ஃபேமிலி இப்படிப்பட்டது, இவங்க எதிரானவர்களோ, சபைக்கு எதிரானவர்களோ, ஆப்போசிட் குரூப்பில் உள்ளவங்க, இது யூதாஸ் இல்லை, மற்ற 11 பேர்னு இருக்கணும். நான் எல்லாத்தையும் நோட் பண்ணுவேன். சில கூகுள் பேல காணிக்கை அனுப்புறது, கொடுக்கறது எல்லாத்தையும் பார்ப்பேன், எல்லாத்தையும் நோட் பண்ணுவேன். சிலர் திராணிக்கு மிஞ்சி கொடுக்கறது, சிலர் அந்த ஜெபிக்கிறது, உழைக்கிறது. சபை சுத்தம் பண்ற ஆட்களை பாருங்க, பாத்ரூம் கழுவுறதெல்லாம் எவ்வளவு, எல்லாம் நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். எல்லாத்தையும் நோட் பண்ணுவேன். அவங்க எங்க வேலை செய்யும் போது நான் அந்த இடத்துல வர்றதுக்கு கஷ்டப்படுவேன். ஏன்னா எல்லாம் பெரிய ஆட்கள் இன்னும் தூத்து பறைக்கி அங்கே கல் மண்ணம் சுமந்துன்னு கிடப்பாங்க. அப்போ நான் இனி அந்த இடத்துக்குள்ள போகும்போது அதனால தூரம் நின்று பார்ப்பேன். ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவேன், இவ்வளோ ஆட்களை கொடுத்துருக்கீங்களா, அந்த குடும்பம் எல்லாம் நல்லா தான் தலைக்குது, வளர்ந்து பெருகுது. அதனால எப்பவுமே பாருங்க, சர்ச்சுக்கு வந்தது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு. ஏதோ இந்த பஞ்சில போட்டு வச்ச உறிஞ்செடுக்கும், பிதுக்கி பிள்ளை விளையாடும். அதே போல பஞ்சை வச்சு ஏதாவது இங்க வந்து குத்தி இழுத்து உறிஞ்செடுக்கணும்னு நினைக்கப்படாது. நம்ம கர்த்தர் உறிஞ்செடுக்கணும், கர்த்தரே கொடுப்பாரு நமக்கு எல்லாத்தையும். சபையிலிருந்து சபை தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். ஆனா சபையில நம்ம என்ன செய்யணும்? சபையை வளர்த்துறதுக்கு நம்ம காரணமா இருக்கணும். நம்ம சந்ததியும் திருச்சபையை ஜெபத்துல தாங்கணும். அதான் பாஸ்ட். ஜெபங்களை பங்கெடுக்கணும், வீடுகளில் ஜெபக்குழு ஆரம்பிக்கணும். பாஸ்ட் ஜெபம், ஜெபிக்கிறவங்களா மாறணும், அப்புறம் உழைக்கிறவங்கள மாறணும், அப்புறம் கொடுக்கிறவங்கள மாறணும். அது உங்க சந்ததிய சபையை பத்தி சொல்லி நீங்க வந்தனால சபை நாங்க எப்படி ஆசிரியப்படும் பிள்ளைகளுக்கு ஊட்டி, பிள்ளைகள் அடுத்த தலைமுறை சபைக்கு ஆசிரியமா மாற்றணும். பிள்ளைகள் அப்படி விட்டுறக்கூடாது. பிள்ளைகள் அந்த போஸ்டுக்குள்ள, அந்த பொசிஷனுக்குள்ள, அந்த எல்கைக்குள்ள பிள்ளைகளை கொண்டு வரணும். புரியுதா? நான் என் பிள்ளைகளுக்கு இப்பவுமே சொல்லுவேன், மனுஷ காரியம் தானே, நம்ம சபைக்கு இப்படி இப்படி இருக்கணும், நம்மளை நடத்தணுங்க நிறைய உண்டு, உபசரிச்சவங்க நிறைய உண்டு,
ஃபஸ்ட்டில் யார் ஜால்ரா பேண்ட் வாங்கி கொடுத்தது, ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்கும் யார் டியூப்லைட் வாங்கி கொடுத்தது, அந்த மேசை யார் வாங்கி கொடுத்தது, எல்லாம் சொல்லி கொடுப்பேன். அதெல்லாம் பேசுவேன். யார் யார் எப்படியெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் மனசில் வச்சுருக்கணும். நம்ம உதவி செய்ய நிறைய மக்கள் உண்டு. அவங்க சந்ததிகளுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் படித்து வாரீங்க, வளர்ந்து வாரீங்க, வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். நம்ம ஒரு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இந்த அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இல்லை, பைபிள் ஒரு வசனம் இருக்கு, தகப்பனுடைய சிநேகிதனையும் மறக்காதேன்னு இருக்கு நீதிமொழிகளில். அப்பாவுக்கு சிநேகிதனும் பிள்ளைகளுக்கு பயன்படும். அப்பா அந்த சிநேகிதன் யான்னு சொல்லி கொடுத்தா நம்ம காலங்கள் சிலப்போ முடியும் போது பிள்ளைகள் அதை கவனிப்பாங்க. சிலப்போ ஏறி வந்த ஏணியை மிதிக்காம அந்த ஏணியை கனப்படுத்த வேண்டி இருக்கும். இதெல்லாம் இதெல்லாம் ஒரு துரோகம் பிடிச்ச உலகம், நம்பிக்கை துரோகம் பண்ற உலகமா போகுது. தான் மட்டும் வந்துடணும், அப்புறம் எல்லாத்தையும் மிதிச்சு போட்டு மேல போக முடியாது, கீழே பொத்தன்னு விழுவோம். ஏணியில ஏறிட்டு ஏணியை மிதிச்சா கீழே விழும்போது இடுப்பு உடஞ்ச முடம் தீராது. எந்த வயிற்றுட்ட போனாலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏணி முடம் தீராதுன்னு சொல்லுவாங்க. யாருன்னா தான் மிதிச்சு போட்டு மேல நின்னா முடம் தீராது. இதெல்லாம் படிக்கணும், சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுங்க. வீட்டில் இருக்கு, பைபிள் இருக்கு, இருக்கும்போது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் கேட்கறத. சரி, எளிமை நிற்போமா? போதும், 3ஓட முடிஞ்சு. கர்த்தர் நல்லவர், பரிசுத்த ஆவியானவர் தான் உங்ககிட்ட பேசிக்கொண்டே இருந்தார். ஆண்டவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். எல்லாரும் எளிமை நின்று. சபை தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் ஆண்டவர் உண்டாக்குகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு புற ஜாதிகளின் தேசத்தையும் அந்நியனுடைய பிரயாசத்தின் பலனையும் கொடுக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவ ஊழியருடைய ஜெபம் கிடைக்கிறது. தேவ பிள்ளைகளை, நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? எந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு இருக்கிறாரு? உங்களை தெரிந்தெடுத்து கொண்டு சபையில் வச்சிருக்காரு. ஏன் நீங்க கலங்கணும்? ஏன் நீங்க கண்ணீர் விடணும்? ஏன் நீங்க எதிர்காலத்தை விட்டு பயப்படணும்? இன்னைக்கு கேட்ட சத்தியத்தை நம்புங்க, விசுவாசிங்க. நிச்சயமா நீங்களும் உங்க சந்ததியும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கண்டிப்பா வருவீங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய மேன்மைகளை கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார். வழி இல்லாதவர்களுக்கு வழி உண்டாகும், செழிப்பு இல்லாதவர்களுக்கு செழிப்பு உண்டாகும். ஆண்டவரை அறிந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொள்ளை பொருளாய் ஆசீர்வாதங்களை தெய்வ பயமற்று வாழுகிற மக்களிடத்தில் உங்களை கொண்டு வருவார். தேவ ஊழியருடைய ஜெபம் உங்களை கைவிடாது. எத்தனை பாடு நெருக்க இருந்தாலும் உங்களை காத்து தூக்கி எடுத்து உங்களை நிச்சயமாய் மேன்மைப்படுத்தும். இப்போது வலது கரத்தை தலையில் மேல் வைத்துக் கொள்வோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். போய் வாருங்கள், கர்த்தர் உங்களை அப்படியே நடத்துவாராக. ஆமென்.